மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், குஜராத் போன்ற மாநிலங்களிலே கிறிஸ்துமஸ் விழாவை எனது தலைவர், என்னை நாங்கள் வணங்குகின்ற ஒரு மதத்தினுடைய தலைவர், எங்களை உருவாக்கிய தலைவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை சொல்ல முடிகிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வட மாநிலங்களிலே இல்லை. இப்படி நாம் கிறிஸ்துமஸ் விழாவை நாகப்பட்டினம் மைய இடத்திலே கூட்டம் போட்டு அனைத்து மத தலைவர்களோடு, அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களோடு இணைந்து எங்களுடைய இறைமகன் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் செய்கிறோமே. இதுதான் சுதந்திரம், இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை காத்து வருபவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த சுதந்திரம், இந்தியா நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. நினைத்து பாருங்கள், கிறிஸ்தவத்தை மேன்மையை உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது நம்முடைய வேதாகமம். அதற்கான மத சுதந்திரத்தை தருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை நான் இந்தியாவிலே செய்ய முடிகிறதா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை. அன்பு தோழர்களே, கிறிஸ்தவர்களை ஒழிக்கணும், இஸ்லாமியர்களுடைய ஓட்டுரிமையை பறிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த எஸ்ஐஆரே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணுவோம்? செத்தவங்களை நீக்குவோம், இல்லைன்னா புதுசா சேர்ப்போம். ஆனா இப்ப என்ன பண்ணாங்க? செத்தவங்களை தான் சேர்க்கிறாங்களா? இன்னைக்கு உள்ள நிலைமை. இன்னைக்கு பீகார்ல எப்படி நடந்தது? 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் நீக்கிறாங்களே, அதுல 33% சிறுபான்மை மக்கள். அந்த சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன உத்தரவிட்டார் தெரியுமா? நம்ம கட்சிக்காரங்களோட ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சான் போய் பாருங்கன்னு சொல்லல. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சா, நீங்கள் போய் பணியாற்றுங்கள் என்று உத்தரவிட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தமிழ் சமுதாயம் இந்த சூழ்நிலையிலும் ஓட்டுரிமை பறித்து விடக்கூடாது என்பதற்காக அதை செய்தார். நாங்க போய் கேட்டோம், இப்ப கூட கேட்டோம், கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கை என்ன, அதிகமான கோரிக்கை என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப, ஆனா எல்லா மாவட்டத்துக்கும் கல்லறை இல்லை. பெரிய பிரச்சனைகளுக்கு கல்லறை தான். கல்லறை இருந்தாலும் அந்த காம்பவுண்ட் சுவர் போட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதனால பல பேர் உள்ள வந்து ஏதாச்சும் வேலை எங்களுக்கு அது நாங்க தான் நீங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னோன்னு இன்றைக்கு தமிழ்நாடு சிறுபான்மையினர் சிறப்பு குழு என்று சொல்லி என்னையும் மருத்துவர் சுபேர்கான் அவர்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று போய் அங்கு ஆய்வு செய்து கல்லறை தோட்டங்கள் இருக்கிறதா, கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து எனக்கு ரிப்போர்ட் செய்யுங்கன்னு சொன்னாங்க. போய் சென்றதன் விளைவாக 11 மாவட்டங்களிலே இன்றைக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் என்று கல்லறை தோட்டம் தந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கையாலே உங்களுடைய பொற்கரங்களாலே நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி நீங்க 11 மாவட்டங்களில, இன்னும் பல மாவட்டங்கள்ல கல்லறை ரெடி ஆயிட்டு இருக்கு. என்றால் இல்லை.